இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது விக்ரம் பிரபுவை பற்றி. யார் இந்த விக்ரம் பிரபு? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா தானே நான் அவரை பற்றி நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது. அந்த விக்ரம் பிரபு சொல்கிறாரு, நான் காது கேட்காத தவளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது காது கேட்காத தவளையா? தவளைக்கு காது கேட்குமே, இவர் ஏன் காது கேட்காத தவளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திரை உலகம் இருக்குல்ல, அது சாதாரணமானது கிடையாது. அந்த திரை உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடல் உள்ளார சுறாக்கள் இருக்கும், திமிங்கிலங்கள் இருக்கும். அதிலேருந்தெல்லாம் தப்பிச்சு தான் வெளியில் பெரிய புகழை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கும். சில பேர் இருக்கக்கூடிய திறமைகள் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஆனால் அவங்கள தூக்கி தூக்கி அவங்களோட அப்பா இல்லை அவங்களோட முக்கியமான வேண்டப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நடிக்க தெரியலனாலும் தூக்கி விட்டு மிகப்பெரிய ஒரு அளவில் கொண்டாந்து வைப்பாங்க. சில பேர் நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க, ஒரு படத்தில் நடித்து தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள போட்டு அமுக்கி அவங்கள ஒன்றுமே இல்லாத ஆக்கக்கூடியவங்களும் அந்த திரைத்துறையில் தான் இருக்காங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு, இந்த திரைத்துறையில் தட்டி அமுக்கி விடக்கூடியவர்கள் இருக்காங்க, தூக்கி விடக்கூடியவர்கள் இருக்காங்க, தூக்கி விட்டு பெரிய ஆள் ஆக மாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க. நான் யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். காது கேளாத தவளை. காது கேளாத தவளைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளார ஏராளமான தவளைகள் கடந்து தான். அப்போ ஒரு தவளை என்ன பண்ணிச்சான், இதை விட்டு நம்ம வெளியேறணும், இது உள்ளார இருக்கக்கூடிய உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனிமேல் இங்கே ஒன்றும் இல்லை, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மற்ற தவளைகளில் நீ போகவே முடியாது, போகாதன்னு சொல்ல இது காதில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அந்த பள்ளத்தை விட்டு அது வெளியேறி விட்டது. அவங்க சொன்னதையெல்லாம் அது கேட்டுட்டு அது உள்ளேயே இருந்திருந்தா இறை கிடைக்காம இறந்து போயிருக்கும். அப்போ அவங்க சொன்னது எதையுமே காது கொடுத்து கேட்காத காரணத்தினாலே அது உயரமான இடத்திற்கு வந்தது அப்படின்னு அந்த காது கேட்காத தவளையை பற்றி கதை சொல்வார்கள். அதை தான் விக்ரம் பிரபு சொல்கிறார். அப்போ விக்ரம் பிரபு சிவாஜி கணேசன் அவர்களோட பேரன். சிவாஜி நடிப்பு திலகம், நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னால் சிவாஜி தான். அந்த இடத்த யாருமே இன்னும் பிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு அவர் மிகச் சிறப்பாக அவர் நடிச்சிருப்பார். ஒவ்வொரு படமுமே இன்றைக்கு கூட எல்லோரும் கொண்டாடக்கூடிய படமாகத்தான் அவருடைய படங்கள் அத்தனையும் இருக்குது. திருவருட்செல்வர், திருவிளையாடல், இந்த படத்தை எல்லாம் பார்க்காதவர்கள் யார் இருக்க முடியும்? அத்தனை பேரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கர்ணன், இந்த மாதிரி எல்லா படங்களிலேயும் அவர் மிகச்சிறந்த தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது சமூக படங்களாக இருந்தாலும் சரி, அது இறைவனை சார்ந்த அதாவது கடவுள் படங்களாக எந்த படமாக வேணாலும் இருந்தாலும் அத்தனையிலையும் அவரை உயர்த்தி பிடிப்பாங்க. அதே மாதிரி பிரபுவோட மகன் தான் அந்த விக்ரம் பிரபு. அப்போ இவ்வளவு செல்வாக்கு மிகுந்த ஒரு இடத்துல பிறந்தவர் அவர், மிகுந்த பணத்தில் வளர்ந்தவர் அவர், வெளிநாடு போய் படித்தவர். இத்தனை இருந்த போதும் அவர் மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவர் அந்த படங்களில் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அவர் குறிப்பிடுறார். அப்படின்னா சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் யார் சொல்வதை கேட்க வேண்டும், யார் சொல்வதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தால் தான் நாம் மேல்நிலைக்கு வர முடியும். மம்முட்டி சொல்கிறாரு, கேரளாவில் இப்போ தான் உடம்பு முடியாமல் இருந்து இப்போ தான் அவர் கொஞ்சம் தேறி வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா நிறைவாக நடிக்கிறீங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் நடிக்கிறதுல இன்னும் நிறைவு வரவே இல்லை, நான் இன்னும் தேடிக்கொண்டு தானே இருக்கிறேன், இன்னும் சிறப்பாக நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மம்முட்டி கேரளாவில் அந்த மலையாள படத்தில் முக்கியமான ஒரு நடிகராக இருக்கிறார், முன்னணி நடிகராக இருக்கிறார், மிகச்சிறந்த ஒரு நடிகராக, நிறைய விருதுகள் பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார். அவருக்கு இன்னும் நிறைவு வரல, நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இலக்கை நோக்கி அப்படின்னு சொல்லி அவர் மேலும் மேலும் முன்னேறி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள். அப்போ முன்னேற்றம் அடைந்தவர்கள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று துடிக்கும்போது இளைஞர்கள் யார் பின்னால் போகிறோங்கிறதே தெரியாமல் என்றைக்குமே கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ நாம் முதல்வராக வர முடியும், எப்போ நாம் முன்னணியில் வர முடியும், எப்போது நாம் மிகச்சிறந்தவர்களாக வர முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அதை பற்றி இளைஞர்கள் யோசிக்காமல் நேற்றைய பேப்பரில் எழுதுகிறாங்க, தேர்வு எழுதுவதற்கு மாணவர்கள் வரவில்லை, இத்தனை 1000 பேர் வராமலே இருந்திருக்காங்க பொது தேர்வு அப்படின்னு.
அதே நிலையில் ஒரு பையன் ரொம்ப உடம்பு சரியில்லை, அந்த பையனால் எழுந்து வர முடியாத நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து ஒரு இடத்துல அவன் தேர்வு எழுதுகிறான். அவனால் கையால் எழுத முடியல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை நியமித்து இவன் பதில் சொல்ல சொல்ல அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போது அந்த தேர்வினுடைய முக்கியத்துவம் கூட தெரியாமல் ஒரு பையன் நேற்று பேசினதை நான் கேட்டேன். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு தேர்வை விட எனக்கு நடிகர் தான் முக்கியம், என்னுடைய தலைவர் தான் முக்கியம், எனக்கு படிப்பை விட என்னுடைய தலைவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய காலங்களிலே செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் ஒருத்தன் இப்படி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு புதிய ஒரு நாடாக நம்முடைய நாட்டை மாற்ற முடியும்? அவங்களுக்கு என்ன செய்கிறோங்கிறதே தெரியல. ஏன்னா சினிமா நடிகர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து மக்களுக்காக மக்களை நீங்கள் இப்படி இருங்க, இப்படி நல்லா செய்யுங்க, நல்லா படிங்கன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. படிப்பு தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு ஆயிரக்கணக்கான மக்களை, இளம் மாணவர்களை, இளைஞர்களை வக்கீலாகவும் டாக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மிலிட்ரியில் இருக்கக்கூடியவர்களாகவும் மாற்றியதை நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தொலைக்காட்சியில் பார்த்தோம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, துள்ளி திரிந்திடும் பருவத்திலே என்றன் துடுக்கு அடக்கி பள்ளிக்கு வைத்திலனே பாதகனாகிய என் தந்தையே அப்படின்னு. இன்றைக்கி தந்தையை கூட மதிக்காமல் இந்த மாதிரி வெறும் வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியாமல் விட்டில் பூச்சிகளைப் போல போய் அங்கே விழுந்து சாகுறோம் அப்படின்னு சொன்னால் இளைஞர்களின் மனநிலையை நினச்சி நாம் வந்து வருத்தப்படுறதா இல்லை வந்து இவங்க நல்லா இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு புரியலை. உலகம் எங்கோ சென்று கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி எந்த இடத்திலேயும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக தலைவனை தேடிக்கொண்டு அலைவதும், தேர்வு எழுதுவதை விட்டு நடிகனை தேடிக்கொண்டு அலைவதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய காலத்திலேயும் நிறைய நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் தேர்வை கூட எழுதாமல் ஓடுனதை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி சொல்லியும் கேட்டது கிடையாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தகப்பன் இறந்து போய் வீட்டில் வந்து கிடத்தி வைத்திருக்கும்போது வந்து தேர்வு எழுதிய மாணவிகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி அம்மாவின் இறப்பு, குடும்பத்தில் கஷ்டம், எந்த நிலை இருந்த போதும் எப்படியாவது இந்த தேர்வை நாம் எழுதிவிட வேண்டும். காலம் போயிட்டுது அப்படின்னா திரும்ப வரவே வராது. அதனால் இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உங்களுக்கான தேர்வை நீங்கள் எழுதி உங்களோட வாழ்க்கையை முதல்ல நீங்கள் பாருங்கள். அப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு அவங்கள தூக்கி விடணுமா தூக்கி விட வேண்டாமா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். அப்படிங்கிறது தான் உங்கள் மீது மதிப்பும் உங்களுடைய வளர்ச்சியின் மீது மதிப்பும் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்படியெல்லாம் சொல்வாங்க. நீங்கள் வளரணும்னு ஆசைப்படுறவங்க தான் இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு காது கேட்காத தவளையாக, அதாவது நம்முடைய இலக்கை நோக்கி நாம் போகணும். அந்த நேரத்தில் நாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதில் எல்லாம் நம்முடைய கவனம் சிதற ஆரம்பித்தால் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. அப்போ விக்ரம் பிரபு இவ்வளவு செல்வாக்கு உள்ள, படிப்பு உள்ள, வசதி உள்ள, புகழ் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார். சொந்தமாக நம்ம உழைத்து முன்னுக்கு வரணும்னு ஓடுறாரு. அவன் காலையாவது பிடிச்சி முன்னுக்கு வரணும்னு அவர் நினைக்கல. அந்த மாதிரி நாம் சொந்த முயற்சியில் மேலே வரணும்னு நினைத்து கொண்டு ஓடும்போது தான் வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் தோன்றியது தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். உங்களை நீங்கள் முன்னேற்றத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் முன்னால் வந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், எல்லாம் இருக்கும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு எங்களை மாதிரி வரும்போது ரொம்ப சின்ன பின்னமாக ஆகிடுவீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நடந்துக்காங்க. சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.